பாடி ஹீட் அதிகமானாலும் பிம்பிள்ஸ் வரும், ஆயில் ஸ்கின் இருந்தாலும் பிம்பிள்ஸ் வரும். அதுவும் இந்த சம்மருக்கு சொல்லவே தேவையில்லை. பிம்பிள்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்கள் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் பெஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை தான். கத்தாழை வந்து நீங்கள் எவ்வளோ இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ, ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டு சைடில் கிடைக்கிற கத்தாழை யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஜெல்லாக வாங்கி யூஸ் பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். பாடி ஹீட் குறையணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கத்தாழை அந்த மேலே வந்து அந்த க்ரீனாக இருக்கிறதையும் அடியில் உள்ள க்ரீனும் எடுத்துட்டிங்கன்னா நடுவில் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து தண்ணியில் 7 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து 7 முறை வாஷ் பண்ண சொல்கிறேன்னா, அதை நீங்கள் கட் பண்ண உடனே ஒரு மாதிரி எல்லோ கலரில் வந்து ஒரு ஜெல் மாதிரி வரும். அது வந்து ரொம்ப கசப்பு தன்மை இருக்கும். அதை வந்து இன்டேக் எடுத்துக்க கூடாது. அதனால நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒயிட் கலரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஜெல்லை வந்து நீங்கள் முழுங்கிடுங்க. ஸோ காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் இதை வந்து இன்டேக்காக எடுத்துக்கும் போது உங்கள் பாடி ஹீட் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். மெயினாக வந்து ஆண்களுக்கு ரொம்பவே வந்து நல்லது. அது வந்து சாப்பிடுங்க. ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கும் இதே மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷான ஜெல் எடுத்துட்டு அந்த எல்லோவாக இருக்கும் போது ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல் மட்டும் தனியாக எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. இது கூட பச்சைப்பயிறு அப்படி இல்லைன்னா, அதாவது பச்சைப்பயிறு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த கத்தாழை ஜெல்லு அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கு ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கத்தாழை எடுத்து அப்படியே நீங்கள் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட பிம்பிள்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். சன் டேன் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஆயில் ஸ்கின் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.